So good evening students. Today we will see the current affairs analysis dated from 29th December 2023. The first article related to the NALSA, National Legal Services Authority. So 1987 it was created. So இதுக்கான புதிய ஒரு chief pattern வந்து appoint பண்ணிருக்காங்க. Show the image. Executive. The chief pattern வந்து Chief Justice of India. அவருக்கு அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் செகண்ட் ஹையஸ்ட் மோஸ்ட் ஜுடிஷியல் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பர்சன், ஹி வாஸ் தட் பர்சன். ஸோ இவர் தான் வந்து செகண்ட் கேட்டகரியில் இருக்கு. ஸோ ஹி வாஸ் அப்பாயிண்டட் அஸ் அ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டு திஸ் நால்சா. ஸோ இப்போ நால்சாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஸ்பிளே இருக்கும். ஸோ நால்சாவை எடுத்திங்கன்னா 1987 இட் வாஸ் கிரியேட்டட் அண்டர் ஆர்டிகிள் 39A. ஸோ ஃப்ரீ லீகல் எய்ட் அப்படின்ற கான்செப்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது. 39A அப்படின்ற ஆர்டிகிள் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ ஏழைகளுக்கு ஃப்ரீ லீகல் எய்ட், ஸோ எல்லாருக்குமே கோர்ட் ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது தான். சென்ட்ரல் லெவலில் நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, ஸ்டேட் லெவலில் நேஷனல் ஸ்டேட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி. ஸோ இந்த நால்சாவை பொறுத்த வரைக்கும் தே வில் கண்டக்ட் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ், இல்லைன்னா லோக் அதாலத். ஸோ இங்கே ஃபீஸ் வந்து ஜீரோ, கோர்ட் ஃபீ, ப்ராசஸிங் ஃபீ எல்லாமே ஜீரோவாக இருக்கும். எல்லாருக்கும் கிடையாது. ஸோ சர்டன் கேட்டகரி, எலிஜிபிலிட்டி கேட்டகரி இருக்கு. உமன் அண்ட் சில்ட்ரன், SC ST, victims of violence, அப்புறம் டிசாஸ்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ராட்ஸு, ஃப்ளட்டு, அப்புறம் எர்த்குவேக், இண்டஸ்ட்ரியல் லைக் கெமிக்கல்ஸ்னால இப்போ ரீசெண்டாக எண்ணூரில் பாதிப்புகள் உருவாகி, ஸோ அந்த மாதிரி பீப்புள், ஆசிட் அட்டாக், இந்த மாதிரி எல்லாமே வரும். டிசேபிள்ட், அதுக்கு அடுத்து டிசேபிள்ட், அப்புறம் பர்சன் இன் கஸ்டடி, who are vulnerable people. ஸோ இவங்களுக்கு வந்து அப்புறம் இன்கம் ஹேவிங் எ பர்சன் லெஸ் தேன் 1 lakh. ஸோ இவங்க எல்லாமே எலிஜிபிள் டு அப்ளை அண்டர் தி ஃப்ரீ லீகல் சர்வீசஸ். ஸோ லோக் அதாலத்தில் வந்து ஃப்ரீ சர்வீசஸ் வாங்கிக்கலாம். லெஸ் தேன் 1 lakh அப்படின்னா இது கோர்ட் ஃபீ கிடையாது. லாயர் சர்வீசஸ் வில் பி ப்ரொவைடட், அசிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஹை எஃபிஷியன்ட் லாயர்ஸோட அசிஸ்டன்ஸ் இந்த கேசஸில் கிடைக்கும். ஸோ தட்ஸ் அ பெனிஃபிட் ஆஃப் தி ஸ்கீம். அப்புறம் that's all. Then article 39A உங்களுக்கு தெரியணும். அப்புறம் 14 that is equality, எல்லாருக்குமே நீதி கிடைக்கணும் அப்படின்றது. அப்புறம் 22 class 1. So that is not important. இந்த ரெண்டு ஆர்டிகிள் இம்பார்ட்டன்ட் related to this. அப்புறம் சீஃப் ஜஸ்டிஸ் இஸ் த சீஃப் பேட்ரன், அது ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்துட்டு செகண்ட் ஹையஸ்ட் மோஸ்ட், அடுத்த சீஃப் ஜஸ்டிஸாக வரக்கூடிய பர்சன் தான் அவர். he was appointed. So that's why it came in. So நால்சானா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் எதனால கிரியேட் பண்ணப்பட்டது? ஆர்டிகிள் 39A மூலமா தான் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. பை அன் ஆக்ட், நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட். ஸோ ஃப்ரீ லீகல் எய்ட் எல்லாரும் கொடுக்கணுன்றதுக்காக என்னென்ன கேட்டகரிக்கு வந்து ஃப்ரீ லீகல் எய்டு கொடுப்பாங்க? ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட், தட் இஸ் லோக் அதாலத்து மூலமா. ஸ்பீடி ரெட்ரஸல் மெக்கானிசம், அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்பீடா ரெட்ரஸல் இல்லைன்னா ஸ்பீடி ட்ரையல். ஸோ சீக்கிரமாக கேசஸை முடிக்கிறது, ரொம்ப பெண்டிங்கில் இல்லாமல். ஸோ இப்போ ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ண கேசஸையும் இங்கே ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டுக்கு கொண்டு வர முடியும். ஸோ தட்ஸ் அ பெனிஃபிட் ஆஃப் திஸ் நால்சா. ஸோ த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி பி நோட்ஸ், பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ்னு பேர். ஸோ பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1.31 lakh crore இதன் மூலமா இந்தியாவுக்குள்ள வந்த இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இப்போ நார்மலா ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. கம்மிங் தட் இஸ் கால்ட் அஸ் FDI. இந்தியாவில் வந்து அவங்க அமேசான் இந்தியாவில் வந்து பிளேஸ் வாங்கி இல்லைன்னா கம்பெனிஸை கூட டைஅப்ல அவங்க இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா இது ரெண்டுக்குமே பேர் FDIன்னு பேரு. அதே இது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, HCL கம்பெனி இல்லைன்னா TCS, இதோட ஷேர்ஸை வெளியில இருந்து இன்வெஸ்ட் பண்றவங்க. இப்போ நம்ம வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியோட ஷேரை லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போய் வாங்குறோம், நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போய் வாங்குறோம் அப்படின்னா, அதே மாதிரி வெளியில இருக்கக்கூடிய பர்சன்ஸ்
they want to invest in Indian company, they want to purchase in the Indian shares வாங்கணும் அப்படின்னா they are called as FII. இது ரெண்டுமே ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இது வந்து நிரந்தரம், திஸ் இஸ் டெம்பரரி. டெம்பரரின்னு சொல்லணும்னா volatile. சிலர் பெர்மனண்டா பண்ணிப்பாங்க, சிலர் வந்து இது மாறிட்டே இருக்கும். ட்ரெண்ட் இந்தியாவோட டாக்ஸ், யூஎஸோட இன்ஃப்ளேஷன் ரேட் ரொம்ப கம்மியாகுது, யூஎஸ் வந்து டாக்ஸ்ல ரெடக்ஷன் பண்றாங்க அப்படின்னா, டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா எல்லாரும் அங்கே இன்வெஸ்ட் பண்ண போயிடுவாங்க. ஸோ இங்கே விட்ரா பண்ணிட்டு எப்போ வேணா விட்ரா பண்ணாலும். ஸ்டாக் மார்க்கெட் உங்களுக்கு தெரியும், volatile மார்க்கெட். ஸோ இப்போ பர்சன் ஏன்னு வச்சுக்கோங்க, இந்தியாவில் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வாங்குறாங்க, ஃபாரின் பர்சன் ஃப்ரம் அமெரிக்கான்னு வச்சுக்கோங்க, யூஎஸ்ஏ, want to invest in India, they need to get registered with SEBI. This is called as FII. ஸோ இவங்களுக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் கிடைக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், யார் அப்படின்றது சொல்லணும், அப்புறம் அவங்க ஷேர்ஸை வந்து வாங்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இப்போ a person don't want to disclose and registered with SEBI but he want to invest in India அப்படின்னா இந்த ஏ பர்சனோட அக்கௌண்ட்லயே பி நோட்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரி அலோவ் பண்ணலாம். A person registered with SEBI. If a X person want to invest in India, but no need to register, it never want to register with SEBI. அப்புறம் அவரோட ஐடென்டிட்டி தெரியாதுன்னு நினைக்கிறாரு, தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, ஆனால் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இந்தியன் கவர்மெண்ட் வந்து SEBI வந்து ஒரு வே கொடுத்துருக்காங்க, பி நோட்ஸ் அப்படின்னு பேர். ஏ வந்து பி நோட்ஸ் அலோவ் பண்ண இஷ்யூ பண்ணலாம். இந்த பி நோட்ஸ் வழி, ஸோ இட்ஸ் அன் ஸ்பேஸ் ஒரு அக்கௌண்ட்ல, இப்போ ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்குல்ல பேங்க்ல, அதே மாதிரி தான். ஸோ பி நோட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணா எக்ஸ் வந்து பி நோட்ஸ் வழியா இந்தியாவுக்குள்ளாடி கம்பெனில ரெஜிஸ்டர் பண்ணலாம். பட் எக்ஸ் யாரு இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்றது முன்னாடி பி நோட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட போது சொல்ல தேவை கிடையாது. ஆனா இப்போ குறிப்பிட்ட நாளைக்குள்ளாடி கேஒய்சி நார்ம்ஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ யார் வந்து பி நோட்ஸ் வழியா இந்தியாவுக்குள்ள இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்றது சொல்லணும். இது வந்து ஆக்சுவலா இது பல வாட்டி பேன் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஏன்னா நிறைய பிளாக் மணி, ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய கருப்பு பணங்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு கொண்டு போயிட்டு வெளியில இருந்து ஏதாவது ஒரு பர்சன் மூலமா இந்தியன்ஸ் பி நோட்ஸ் மூலமா இந்தியாவுக்குள்ள அவங்களோட கம்பெனிஸ் இல்லைன்னா அவங்க ரிலேட்டிவ் கம்பெனிஸ் அதில் இன்வெஸ்ட் பண்ணி அதை ஒயிட்டா மாத்துறாங்க அப்படின்றது பல வாட்டி நம்ம பேன் பண்ண ட்ரை பண்ணோம். அட் அ டைம்ல ஃபாரின் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் எல்லாம் பயங்கரமான வொலட்டிலிட்டி, மார்க்கெட் வொலட்டிலிட்டி இருந்தனால வி ஆர் கண்டினியூயிங் இட். ஆனால் பிளாக் மார்க்கெட் அதிகமாக இதில் நடக்குது. பி நோட்ஸ்னா இட்ஸ் அ ஆஃப்ஷோர் டெரிவேட்டிவ். ஸோ யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல நோ நீட் டு நோ த ஸ்டோரிஸ். ஸோ ஆஃப்ஷோர் டெரிவேட்டிவ்ஸ்னு பேரு. ஸோ ஃபாரின்ல இருக்கிறவங்க இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்றது எஃப்ஐஏ ஆல்ரெடி ரெஜிஸ்டரா இருக்கக்கூடிய பர்சனோட அக்கௌண்ட் மூலமா இந்தியாவில் வித்தவுட் டெல்லிங் ஹூ ஹி இஸ், ஸோ வாண்ட் டு இன்வெஸ்ட் இன் இந்தியா, தே கேன் இன்வெஸ்ட் வய பி நோட்ஸ். ஆனால் இன்னைக்கு கேஒய்சி நார்ம்ஸ் கொடுக்கணும், அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல். அதில் வந்திருக்கக்கூடிய பணத்தோட அளவு 1.31 lakh crore. இட்ஸ் அன் இன்க்ரீஸ்னு சொல்லப்படுது, முன்னாடியோட ரொம்ப அதிகமாக இருக்கு நவம்பர் எண்ட் வரைக்கும். ஸோ தட்ஸ் ஆல். தென் December 28th, yesterday Indian National Congress ஓட ஃபவுண்டேஷன் டே. December 28ல தான் இது உருவாக்கப்படுது. 1885 ஆக்சுவலா 1884 இந்தியன் நேஷனல் யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்னு மாற்றப்படுது. ஏஓ ஹியூம் இஸ் த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் திஸ். He is a British civil servant, retired civil servant. He is the person. அப்புறம் சேஃப்டி வால் தியரி இதெல்லாம் ரிலேட்டட் டு திஸ். ஐஎன்சியோட ஃபவுண்டேஷன் உங்களுக்கு தெரியும். 72 மெம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல கலந்துக்கிட்டாங்க. அப்புறம் உமேஷ் சந்திர பானர்ஜி, he is the founding person and Umesh Chandra Banerjee is the first president of this Congress, INC. அப்புறம் first woman president Annie Besant. அப்புறம் தாதாபாய் நேருஜி வந்து மெயினா 1906ல he was the president. அப்புறம் காங்கிரஸ் வந்து ஸ்பிளிட்டிங் ஸ்டாப் பண்ணாங்க. அப்புறம் 1907ல சூரத் ஸ்பிளிட் ஹேப்பன், சூரத்ல நடந்த மீட்டிங். அதுக்கப்புறம் 1916ல லக்னோ செக்ஷன், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் செஷன். கராச்சி செஷன், ஹரிபுரா செஷன், அதில் சுபாஷ் சந்திர போஸ் வாஸ் த எலெக்டட் அஸ் தி பிரசிடென்ட். அப்புறம் மகாத்மா காந்தி வந்து பிரசிடெண்டா இருந்திருக்காரு. ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் பெல்கம் காங்கிரஸ்ல. ஸோ அது இம்பார்ட்டன்ட். அப்புறம் ராம்கர்ல இண்டிவிஜுவல் சத்தியாகிரா லான்ச் பண்ண மீட்டிங் 1940. அப்புறம் 1955ல ஆவடி செஷன்ஸ். These are the things are important related to this Indian National Congress. மற்றபடி
ரொம்ப டீட்டெயில்டாக நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிப்பீங்க. இப்போதைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் இவ்வளோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி FIU, Financial Intelligence Unit, India. So 2004 it was created. ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இப்போ NAGERCOIL ஒன்று இருக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் கேதரிங் பாடி. இன்டெலிஜென்ஸ் வந்து எல்லா சைட்லேருந்து கலெக்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி, இப்போ ட்ராவல், பீப்புள், பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ், அது மாதிரி பீப்புளோட மூமெண்ட்ஸ், அப்புறம் இதெல்லாமே இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணி அதை இதெல்லாமே கலெக்ட் பண்ணி கொலைட் பண்ணி அனலைஸ் பண்ணுறது. கொலைட் மீன்ஸ் அனலைசிங். அப்புறம் எதெல்லாம் வேலிடோ அதை வந்து NSG கிட்ட, சாரி NIA கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. அது NAGERCOIL பொறுத்த வரைக்கும் டெரரிஸ்ட் மூவ்மெண்ட்ஸை தடுக்கிறதுக்கு, இல்லைன்னா பிளாட்ஸை தடுக்கிறதுக்காக, தாக்குதலில் தடுக்கிறதுக்காக. ஸோ இட்ஸ் அன் இன்டெலிஜென்ஸ். வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய ஏஜென்சி, இந்தியாவுக்குள்ளாடி இன்டெலிஜென்ஸ் பியூரோ, ரிசர்ச் அனாலிசிஸ் விங். ஸோ அதே மாதிரி ஃபினான்ஷியல் லெவலில் நிறைய கருப்பு பணங்கள், நான் உங்களுக்கு நோட்ஸில் சொன்னேன், அது மாதிரி நிறைய கருப்பு பணங்கள் இந்தியாவுக்குள்ளாடி ஒயிட்னிங் ஆகப்படும். ஹவாலா டிரான்சாக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கு. இந்த கருப்பு பணங்கள் எல்லாமே டெரரிஸ்ட் ஃபண்டிங் அதிகமாக பயன்படுத்தப்படுது. அதை தடுக்கிறதுக்காக 2004 வி கிரியேட்டட் ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இந்தியா. INன்றது இந்தியான்னு பேரு. ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, எல்லா பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் டீட்டெயில்ஸ், டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் இவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க டீட்டெயில்ஸ், அவங்க டிரான்சாக்ஷன்ஸ் எல்லா டிரான்சாக்ஷனும் இவங்க கிட்ட போகும். இதில் எதெல்லாம் சஸ்பீஷியஸோ அதை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் கலெக்ட், கொலெக்ட், அப்புறம் டெசிமினேட். டெசிமினேட்னா அது யாருக்கு? ED கொடுப்பாங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் இஸ் அன் ஏஜென்சி. அங்கே NIA, NAGERCOIL நான் உங்களுக்கு NIA சொன்னேன், அது டெரரிஸ்ட் ரிலேட்டட். இதுவும் டெரரிஸ்ட் ஃபண்டிங் போகும். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், யூ பீப்புள் நோ, ப்ரிவென்ஷன் அண்ட் மணி லாண்டரிங் ஆக்ட் மூலமா கிரியேட் பண்ணப்பட்டது. ப்ரிவென்ஷன் அண்ட் மணி லாண்டரிங் ஆக்ட், PMLA ஆக்ட். ஸோ இந்த ஆக்ட் மூலமா கிரியேட் பண்ணப்பட்டது ED. இந்த EDக்கு ரொம்ப பவர் இருக்கு, தெரியும் உங்களுக்கு. ஸோ ஏதாச்சும் ஒரு கருப்பு பணம் இந்தியாவில் பொருளுதுன்னா லைக் டெரரிசத்துக்கு பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்ற கோணத்துல எல்லாம் இவங்க ஒயிட் ஆக்குறதுக்கு பயன்படுத்தி லைக் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹவாலா டிரான்சாக்ஷன், சொத்துக்கள் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதை முடக்கிறதுக்கான பவர் எல்லாமே ED கிட்ட இருக்கு. ஸோ தட்ஸ் வை திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். கரண்ட் அஃபேர்ஸ் வந்ததுக்கான ரீசன் இம்பார்ட்டன்ட் கிடையாது, அது ஜஸ்ட் அ நியூஸ் தான். தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி கேமலின் ட்ரோஜன். கேமலின் ட்ரோஜன் அப்படின்றது, கேமலின் ட்ரோஜன் பச்சைவந்தி உங்களுக்கு தெரியும். கேமலின் அப்படின்றது ட்ரோஜன் அப்படின்னா இட்ஸ் மறைந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்பைவேர். ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஆர் இன்ஸ்டாலிங் அன் ஆப். அந்த ஆப்புக்குள்ளாடி ஒரு 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 மேல்வேர் சாஃப்ட்வேர், மேல்வேர்னாலே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மலிஷியஸ் சாஃப்ட்வேர். ஸோ அது வந்து நம்மளை ஸ்பை பண்ணுறதுக்காக இருக்கலாம், நம்மளோட டேட்டாஸை திருடுறதுக்காக இருக்கலாம், இல்லை நம்மளோட டேட்டாஸை வந்து கொலாப்ஸ் பண்ணுறதுக்காக இருக்கலாம். நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது அதுக்குள்ளாடி ட்ரோஜன் சாஃப்ட்வேர் இருந்துச்சு அப்படின்னா அது இன்ஸ்டால் ஆகும். அதான் அது மறைஞ்சிருக்கக்கூடிய பொய் சாஃப்ட்வேர்னு பேர். ஸோ அது வந்து என்ன பண்ணோம்னா, நம்ம சிஸ்டத்தில் இன்ஸ்டால் ஆன பிறகு அவங்க ரிமோட்டாக உட்காந்து ஆக்சஸ் பண்ண முடியும். பெகாசஸ் இஸ் நாட் அ ட்ரோஜன், பட் வித்தவுட் ஆக்சஸ் பெகாசஸ் அடுத்து பார்க்க போகிறோம். இப்போ ட்ரோஜனை பொறுத்த வரைக்கும் இதான் இம்பார்ட்டன்ட். ஸோ ட்ரோஜன் அப்படின்னா மறைஞ்சிருக்கும், இல்லைன்னா மெயிலில் உங்களுக்கு ஒரு லிங்க் வரும், அந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகும், உங்களுக்கே தெரியாது. அதுக்கு இன்ஸ்டால் ஆகும்போது உங்கள் டேட்டாஸை அவங்க எடுக்க முடியும். இதுக்கு பேர் ட்ரோஜன் அப்படின்னு பேர். கேமலின் ட்ரோஜன் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸை வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பேங்கிங் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு எல்லாமே பின் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், அப்புறம் ஃபேஸ் லாக் பயன்படுத்துகிறோம். அதை எல்லாமே டிசேபிள் பண்ணி உங்கள் செக்யூரிட்டியை திருடக்கூடியது. இல்லைன்னா உங்கள் ஃபோனில் நீங்கள் பின்னை யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ணி அதன் மூலமாக உங்களோட பேங்கிங் டிரான்சாக்ஷனை திருடுறதுக்கான வாய்ப்புகளுக்கு இது பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. UPSC அதிகமாக நேம்ஸில் கொஸ்டின் கேட்பாங்க. கேமலின் ட்ரோஜன் ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு கேட்பாங்க. அடுத்த ஆர்டிகிள் பெகாசஸை பற்றி. அது இம்பார்ட்டண்டான நியூஸ் வந்து வாஷிங்டன் போஸ்ட், அப்புறம் அமெரிக்காவோட இன்னொரு நாளிதழ் நியூயார்க் டைம்ஸ்ன்னு நினைக்கிறேன். 2 நாளிதழ்களும் இந்தியாவோட ஜேர்னலிஸ்ட் வயர் பத்திரிகையோட எடிட்டர் இன் சீஃப், அப்புறம் இன்னொருத்தர், அவர் 2 பேரோட மொபைல்ஸில் வந்து ஆப்பிள் ஐஃபோன்ஸ். ஸோ ஆப்பிள் ஃபோன்ஸ் வந்து அலாம் கொடுத்ததுக்கு பிறகு அவங்க மொபைலை செக் பண்ணப்போ பெகாசஸோட
எவிடன்சஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க மொபைல் வந்து ஹேக் பண்ணப்பட்டிருக்கு. பெகாசஸ் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. ப்ரிலிம்ஸ்ல கேட்டால் நெய்ம் வச்சு கேட்பாங்க. ரொம்ப பிரபலமாக இருக்கிறதுனால கேட்க வாய்ப்பு இல்லை. ஸ்பைவேர்ஸை பற்றி கேட்கலாம், இல்லை மெலிஷியஸ் வேரை பற்றி கேட்கலாம். பெகாசஸ் அப்படின்றது நேஷனல் செக்யூரிட்டி ஆர்கனைசேஷன், தட் இஸ் ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரேலோட உளவுத்துறை அமைப்போட தான் பெகாசஸ். அவங்க வந்து எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா மொபைல்ஸ், அவங்களுக்கு யாரோட மொபைல்ஸை வந்து ஹேக் பண்ணி அவங்க டேட்டாஸை எடுத்து கண்காணிக்கணும், உளவு பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி அதுக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்தியாவில் அதை நம்ம கவர்மெண்ட் தான் அதை விற்பாங்க. அவங்களோட எத்திக்கல் ட்ரேட் அது. ஸோ கவர்மெண்ட் வந்து ஏதாச்சும் டெரரிஸ்ட் மூவ்மெண்ட்ஸ் தடுக்கணும், இல்லைன்னா ஏதாச்சும் இந்தியாவுக்கு செஷனிஸ்ட் மூவ்மெண்ட்ஸ் அவங்களெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு இதை பயன்படுத்துறதுக்காக நம்ம இஸ்ரேல் கிட்ட வாங்கலாம். ஆனால் லீகலாக தான் வாங்க முடியும். இஸ்ரேல் கிட்ட இருந்து கவர்மெண்ட் அக்ரிமெண்ட் மூலமா தான் வாங்க முடியும். அப்படிதான் இந்தியா வாங்கியிருக்கதா சொல்றாங்க. ஐ டோன்ட் நோ அபவுட் தட். ஆனா பெகாசஸ் அப்படின்னா இது வந்து வாட்ஸ்அப் மூலமா, நம்ம இப்ப ட்ரோஜன் நான் உங்களுக்கு சொன்னேன், ஏதாவது ஆக்சஸ் நம்ம பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் நம்ம மொபைல்ல இன்ஸ்டால் ஆகும். மறைஞ்சிருக்கும் அது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது இன்ஸ்டால் ஆகும்னு சொன்னேன். ஆனா இது வந்து வித்தவுட் ஆக்சஸ் யூ கேன் இன்ஸ்டால் இன் அதர்ஸ் ஃபோன் வயா நெட் மூலமா இன்ஸ்டால் பண்ணலாம்னு சொல்லப்படுது. அப்படி இன்ஸ்டால் பண்ணும்போது வாட்ஸ்அப், மெயில், ஃபோன் கால் டீட்டெயில்ஸ், உங்கள் ஃபோனை அவங்களே ஆக்சஸ், கேமரா, சவுண்ட் ரெக்கார்டிங் எல்லாமே பண்ண முடியும். அதனால தான் ஸோ மோஸ்ட் லீடர்ஸோட மொபைல்ஸ் வந்து அந்த அலர்ட் வந்ததா சொன்னாங்க. ஆப்பிள் ஐஃபோன்லேருந்து அலர்ட் வந்ததா அன்னைக்கு சொன்னாங்க, பெகாசஸ் யூஸ் பண்ணப்பட்டதா. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக கேட்க மாட்டாங்க. அந்த நேம்ஸ், ஸ்பைவேர்ஸ், டெக்னாலஜி ரிலேட்டடாக கேட்கலாம். தென் ரஷ்யா இந்தியா ரிலேஷன்ஷிப், ரஷ்யாவும் இந்தியாவும் ரஷ்யாவோட சமிட் லெவல் மீட்டிங்ஸ் எல்லா வருஷமும் நம்ம நடத்திட்டு இருந்தோம். உக்ரைன் வாருக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு, தட் இஸ் கோவிடுக்கு பிறகு நம்ம நடத்தவே இல்லை. இட் வாஸ் ஸ்டாப். த ரீசன் இஸ் உக்ரைன் வார். ரஷ்யாவோட பிரசிடென்ட் வந்து மூவ்மெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு எல்லாமே அவரை இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் வந்து அவரை கிரிமினல் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ எந்த ஏர்போர்ட்டுக்கு போனாலுமே அவர் வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ், இந்த கண்ட்ரிஸ் போனால் அரெஸ்ட் பண்ணணும். இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல பார்ட்னராக இருக்கக்கூடிய கண்ட்ரி. இந்தியா இஸ் நாட் அ பார்ட்னர், ஈவன் தோ நமக்கும் யூஎஸ்க்குமான ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படும் அப்படின்றதுனால ரஷ்யாவோட பிரசிடென்ட் இந்தியாவுக்கு வரல இன்னும். ஸோ நம்மளோட பிரைம் மினிஸ்டர் அங்கே விசிட் பண்ணலை, பட் இன்வைட்டட். ஸோ இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் அங்கே இன்வைட் பண்ணியிருக்காரு ரஷ்யாவோட பிரசிடென்ட். அது மட்டும் இல்லை, நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் கூட ரஷ்யன் பிரசிடென்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு ரஷ்யாவுக்குமான ரிலேஷன்ஷிப் இதில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். 1971 we had a friendship treaty with USSR, அன்னைக்கு சோவியத் யூனியன். அதுக்கு பிறகு when it was disintegrated 1993 we signed, India Russia signed a friendship treaty again, renewed it. அப்புறம் 2000 we followed the strategic partnership. அதுக்கு பிறகு சமிட் லெவல் மீட்டிங் அதை மாற்றணும், இயர்லி வைஸ் நம்ம கண்டக்ட் பண்ணோம். அப்புறம் 2+2 டயலாக் கண்டக்ட் பண்ண ஆரம்பித்தோம். இட்ஸ் நாட் செக்ரட்டரி லெவல், ministerial level, that is foreign ministers and defense ministers of both countries will meet. ஒரு வாட்டி ரஷ்யால மீட் பண்ணுவாங்க, இன்னொரு வாட்டி இந்தியால மீட் பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவுக்கு ரஷ்யாவுக்குமான ரிலேஷன்ஷிப் ரொம்ப அதிகம். அதில் மெயினாக வெப்பன் ட்ரேடில் நம்ம அதிகமாக அங்கிருந்தா மிலிட்ரி ஹார்ட்வேர் கிட்டத்தட்ட 45% நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடிய மிலிட்ரி ஹார்ட்வேர் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து பண்ணோம். செகண்ட் வந்து யூஎஸ் கிட்ட இருந்து. அது மாதிரி அர்சனல்ஸ் 70% we are importing from ரஷ்யா. அப்புறம் இந்தியா ரஷ்யா டைஅப்ல பிரம்மோஸ் ஏவுகணை நம்ம பண்ணி அதை பிலிப்பைன் போன்ற கண்ட்ரிஸ் நம்ம அதை வித்துட்டு இருக்கோம். ஸோ இட்ஸ் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே அதை வலுப்படுத்திட்டு இருக்கோம். பிளஸ் கான்டினென்டல் பேலன்ஸ் அதை பயன்படுத்துறோம். யூஎஸ் இஸ் அ மேரிடைம் பேலன்ஸ். கான்டினென்டல் பேலன்ஸ்னா சைனாவை வந்து நம்ம அடக்கி வைக்கணும் அப்படின்னா ரஷ்யா கூட நம்மளோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப நெருங்கி இருக்கணும். அதனாலதான் யூஎஸும் நம்ம இந்தியா ரஷ்யா ரிலேஷன்ஷிப்பை பெருசா தடுக்கல. இல்லைன்னா சைனாவோட ரைஸ் அதிகமா இருக்கு. சைனாவும் ரஷ்யாவும் ஒன்று சேர்ந்துருவாங்க அண்ட் இட் வில் பிகம் ப்ராப்ளம் ஃபார் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அஸ் வெல் அஸ் இந்தியா. அதனாலதான் இந்தியாவை வந்து அவங்களும் பேலன்சிங் பயன்படுத்துறாங்க. நமக்கு இந்தியன் கான்டினென்டல் இஷ்யூ, நமக்கும் சைனாவுக்கு இஷ்யூஸ் வருதுன்னா ரஷ்யா வந்து பஞ்சாயத்து பண்ணுவாங்க. மெயின்லி தே வில் நெகோஷியேட் அண்ட் தே வில் சால்வ் த இஷ்யூஸ். காஷ்மீர் இஷ்யூவா இருக்கட்டும், லடாக் இஷ்யூவா இருக்கட்டும், ஜம்மு அண்ட் காஷ்மீர், டோட்டல் ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் இஷ்யூஸ் எக்ஸெட்ரா. அது மாதிரி இப்போ நம்ம ஆயில் இம்போர்ட் அதிகமாக பண்ணுறோம். உக்ரைன் வார் டைம் பீரியட்ல சாங்ஷன்ஸ் விதிக்கப்பட்டதுனால டாலர் மூலமா யாருமே அவங்கள்ட்ட இருந்து ஆயில் வாங்க முடியாது. நம்ம ருபேல் மூலமா, தட் இஸ் ருபேல் அக்ரிமெண்ட் மூலமா we are importing huge amount of oil. நம்மளோட ஆயில் ட்ரேட் வந்துட்டு 0.2% இருந்து
28% உயர்ந்திருக்கு. ரஷ்யா கூட வாங்க ரொம்ப சீப்பா நம்ம வாங்குறோம் மற்ற கண்ட்ரிஸ் வாங்குறதை விட. சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் த ரஷ்யா இந்தியா ரிலேஷன்ஷிப். அது மட்டும் இல்லை, சுக்காய் விமானம் இந்திரா எக்ஸசைஸ் வி ஆர் கண்டக்டிங். ஸோ இந்தியாவுக்கு ரஷ்யா இஸ் அ லார்ஜஸ்ட் மார்க்கெட், 7th பிக்கெஸ்ட் மார்க்கெட். ஸோ யூஎஸ், சைனா, யுஏஇ, சவுதி அரேபியா, ஈராக், இந்தோனேஷியாவுக்கு பிறகு 7வது கண்ட்ரியா நம்ம அவங்க கூட ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கோம். 13 பில்லியன் இயர்லி நம்ம ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அண்ட் தென் இந்தியாவோட சமிட் லெவல் மீட்டிங்ஸ் வந்து ரஷ்யா கூட திருப்பி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் அபவுட் த மீட்டிங். அப்புறம் கூடங்குளம் அணுமின் நிலையம், அதில் 2 யூனிட்ஸ் வந்து ஆல்ரெடி ஒர்க்கிங்ல இருக்கு. இப்போ 4 வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. அதை ஃபியூச்சரை எப்படி கொண்டு வரும், 2027க்குள்ளாடி அந்த 4ஐயும் முடிச்சிட்டோம் அப்படின்னா 1000 மெகாவாட்ஸுக்கான கரண்ட் ப்ரொடக்ஷன். ஸோ இப்போ 1000 மெகாவாட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்தராக 4ம் லைக் இம்ப்ளிமெண்டேஷன்ல வந்துச்சுன்னா இட் வில் இன்க்ரீஸ். இட்ஸ் அ லார்ஜஸ்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இன் இந்தியா. இட் வில் பி 4ம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகல்ஸ் அண்ட் அப்டேட் யுவர் இன்டர்நேஷனல் ரிலேஷன் நோட்ஸ். ஸோ தட்ஸ் ஆல். Now we will move on to the MCQs. So question number 1, it is semi-enclosed inlet or extension of the Indian Ocean between the continents of Africa and Asia. Full stop. So it is connected to the Arabian Sea and the Indian Ocean to the south through the Gulf of Aden and the narrow strait of Bab el-Mandeb. Which of the following seas are described above? Is described above. So options are A, Philippine, B, South China Sea, C, Caribbean Sea, D, Red Sea. Question number 2, smart lander for investigating moon has been launched by which of the following space organization? First one on the JAXA, that is Japan's Aerospace Exploration Agency. 2 on the ISRO, third one the NASA, fourth one the European Space Agency. Question number 3, which of the following statements is are true about the different causes of inflation? Statement number 1, demand pull inflation occurs when there is an increase in aggregate demand. Statement number 2, cost push inflation occurs when there is an increase in the cost of the production. Statement number 3, structural inflation occurs when there is a mismatch between demand and supply. Fourth வந்துட்டு built in inflation is often described as the feedback loop between the wages and the prices. Select the correct answer using the code given below. Options are A 1 and 2 only, B 2 and 3 only, C 1, 2 and 3 only, D 1, 2, 3 and 4 only. Question number 4, consider the following countries. So first country India, second Maldives, third Mauritius, fourth Myanmar. How many of the above countries are members of the Colombo Security Conclave? So options are A 1 only 1, B only 2, C only 3, D all the 4. Question number 5, consider the following statements regarding the Information Fusion Center for Indian Ocean region. Statement number 1, it aims to strengthen maritime security in the Indian Ocean region. Statement number 2, it is established by the Indian Ocean Rim Association. Which of the statements given above is are correct? Options are A 1 only, B 2 only, C both, D neither. So now we will see the answers for the previous. Question number 1 would answer A. Question number 2 answer is only 2, B. Question number 3 answer is A 1 only. Question number 4 answer is C. Question number 5 answer is A. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.